மாலை வணக்கம். லாகின் பண்றோம். மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம். இங்க இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் ஹீலி யூஸ் பண்ணி அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு they are going to share their experience. Kindly be considerate and understand what is going on so that you may be able to help yourself and also help your family and friends. So hopefully you enjoy this episode. This is the third இது மூணாவது செஷன் நாங்க எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு எதுனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கலாம். தேங்க்யூ. ஓவர் டு யூ டாக்டர் கணேஷ் ராஜ். வணக்கம். நன்றி மேடம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டெஸ்டிமோனியல் நைட். இது மூணாவது சாப்டர் நாங்க இது நடத்திட்டு வரோம். இது பல பேர் இந்த ஹீலியால பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஒரு மாசமும் மிரக்கிள் ஸ்டோரிஸ், பல பேருடைய வாழ்க்கையில நடந்த ஹீலியால் நடந்த பல மிரக்கிள்ஸ், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே நாங்க நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் நாங்க கேட்டுன்னு வரோம். இன்னைக்கு ஒரு 12 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் டெஸ்டிமோனியல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், கீப் இட் ஷார்ட். ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. முக்கியமா யார் உங்களை உள்ள ஹீலி உள்ள எடுத்துன்னு வந்தாங்க அதை சொல்லுங்க. நீங்க எப்படி ஹீலி வாங்குனீங்க அதெல்லாம் அந்த அவ்வளோ எதுவும் வேணாம், டெப்த்துக்கு நம்ம போக வேணாம். ஹீலியால உங்களுக்கு நீங்க அடைஞ்ச பெனிஃபிட், நீங்க இதுக்கு முன்னால இருந்த நிலைமை, இப்பொழுது நீங்க பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அதை சொல்லுங்க. முக்கியமா உங்களுடைய மொபைல்ல லாகின் பண்ணீங்கன்னா ஹொரிசான்டலா வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கீப் யுவர் மொபைல் ஹொரிசான்டல், வெர்டிகலா வைக்காதீங்க, ஹொரிசான்டலா வச்சு பேசுங்க. அண்ட் if there is anything we can help you this one. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அவங்க நேம் சொல்லும்போது சில பேரோட நேம் மொபைலோட இதுவா இருக்குது. அவங்க நேம் கூப்பிடும்போது வர்ச்சுவல் ஹேண்ட நீங்க கை தூக்குங்க. சோ we will identify, நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். தயவு செஞ்சு உங்க பேரை நீங்க போட்டுக்கோங்க. உங்க இதுல நிறைய பேர் விவோ 2156 அப்படிலாம் இருக்கு. நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க. சோ உங்களை கால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நேம் ஈஸியா கூப்பிடும்போது வர்ச்சுவல் ஹேண்ட கை தூக்குங்க. யா, நம்ம முதலாக கால் பண்றது மிஸ்டர் ரவி. ஓவர் டு யூ மிஸ்டர் ரவி. அவர் பத்ரி, டாக்டர் பத்ரி கூட உள்ள ஹீலிக்குள்ள எடுத்துன்னு வந்தவர். ஓவர் டு யூ மிஸ்டர் ரவி. ரவி சார் கேக்குதுங்களா? ரவி சார், I think we can go to next one. Ravi as of now is not available. Let him join back. Yeah, okay. நெக்ஸ்ட் சார் என்னோட இது போடுங்க சார். Yeah, go ahead. அந்த ஃபேஸ், அந்த போட்டோ. சரி. என் பேர் பத்ரிநாத். என்னோட ஒன் ஆஃப் த ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபேஸ்ல ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷனா இருந்தது. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருடங்களாக அவர் இந்த ஃபேஸ்ல திடீர்னு புள்ளி புள்ளியா வர்றது அவர் இது பண்ணியிருந்தாரு. இதுக்கு பல விதமான மெடிசன்ஸோ பல விதமான ஆயில்மெண்ட் எல்லாமே எடுத்தாரு. பட் அந்த அந்த பிக்மெண்டேஷன் அந்த பேச்சஸ் அவ்வளவா குறையவே இல்லை. நம்ம ஈலியில கோல்டு சைக்கிள் ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் இருக்கு, உடம்பை நம்ம சுத்தம் பண்ற முறை. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஒரு 3 வாரம் நான் கொடுத்தேன் அவருக்கு. இந்த கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற போட்டோல அந்த பேச்சஸ் நல்லா ப்ராமினென்ட்டா தெரியும். செகண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சார் முன்னாடி போட்டோ போயிடுங்க சார். அதுக்குள்ள செகண்ட் போட்டோ வந்துட்டீங்க. பிரேக் ஆகுது பத்ரி. எஸ் சார், எஸ் மேடம். சோ அவர் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல 2 பக்கமும் அவருக்கு இந்த பேச்சஸ் இருந்தது. ஸோ இந்த தெரப்பி, ஈலி தெரப்பி கோல்டு சைக்கிள் அவர் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாளைக்கு 2 முறை 1 hour கேப்ல அவர் எடுத்தாரு. எடுக்க ஒரு ஸ்கின் நல்லா கொஞ்சம் பளபளப்பா வர ஆரம்பிச்சு. அந்த முகத்துல இருக்கிற அந்த டார்க்னஸ் எல்லாம் போச்சு. அதே மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் காம் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துச்சு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடுல போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குறைஞ்சு இருக்கு அவருக்கு. இது ஒரு சைட் ஆஃப் த போட்டோ. இன்னொரு சைட் ஆஃப் த போட்டோ காமிங்க சார். இந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். மேல இருக்கிற போட்டோக்கோ கீழே இருக்கிற போட்டோக்கோ அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஈலியில வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ கரண்ட் வந்து அந்த ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஊக்குவித்து நல்லா வந்து நொரிஷ்மெண்ட் கொடுக்குது மைக்ரோ கரண்ட், நல்ல ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்து. ஸோ இது மூலமா அவருக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. அவர் ரெகுலரா இது பயன்படுத்தின்னு இருக்காரு. அவர் இதை பகிர சொன்னாரு. ஸோ அதனால வி ஆர் ஷேரிங் இஸ் திஸ் இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பி மூலமா எப்படி நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்தியா எப்படி நம்ம வச்சுக்கலான்றதை நம்ம இதை காமிக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி 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 டாக்டர் பத்ரி. நீங்க வந்து உங்களுடைய கிளையன்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளையன்ஸ்க்கும் பல பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து டெஸ்டிமோனியல் கொடுக்க போறாங்க. உங்கள் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும், வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவையும் வளர வேண்டும், உங்களுடைய கிளையன்ட்ஸும் பெனிஃபிட் அடைய வேண்டும் உங்கள் மூலியமாக, வாழ்க வளமுடன் என்று ஹீலி குழுமம் நம்ம ஹீலி ஃபேமிலி சார்பாக உங்களையும் உங்களுடைய கிளையன்ட்ஸ் அனைவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓகே, தேங்க் யூ ஃபார் ஷேரிங் தட். டாக்டர் ரவி, மிஸ்டர் ரவி வந்துட்டாருங்களா? இல்ல. சுதாகர் சார் கனெக்ட் பண்ணுங்க. என்ன நேம்ல இருக்காருங்க சுதாகர் சார்? மிஸ்டர் ரவி, கேன் வி இல்ல சுதாகர் சார், சார் ரவி சார். வந்து கேளு. ரவி சார் வந்து பாருங்க. அந்த போட்டோ போடுங்க சார். வணக்கம் சார். சார் கேக்குது சார், நீங்க பேசுறது கேக்குது. வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனக்கு வயசு 53ஆவது. எனக்கு போட்டோ மாறல. இல்ல வருது சார், போட்டோ போடுறா, நீங்க பேசுங்க. ஓகே ஓகே. எனக்கு வயசு 53 வயசு ஆகுது. எனக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யூரிக் ஆசிட் ஸ்டார்ட் ஆனோன்னா என்னோட காலில் வந்து சிவியர் பெயின் வரும். 2 வருஷமா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் இருந்துட்டு இருந்தது. பட் ஆல் ஆஃப் சடன் என்னாச்சுன்னா எனக்கு வந்து இந்த கால்ஸ்லாம் வந்து அப்படி கலர் டேர்ன் ஆகி அப்படி பிளாக் ஆயிடுச்சு, ஷேப்புமே மாறிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரீடாக இருந்தேன். பட் ஆக்சுவலாக என்னோட மிஸ்ஸஸ் சொல்லி தான் நான் வந்து பத்ரி சாரை மீட் பண்ணேன். அப்போ மீட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு சின்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி காலில் இருக்கிற பிரச்சனை சொன்னேன். அவர் இமீடியட்டா என்ன பண்ணாரு, எனக்கு கார்லயே அந்த லோக்கல் டெஸ்டிமோனின்னு சொல்லிட்டு லோக்கல் ஹீலிங் சொல்லி ஒரு ஸ்டிமுலேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு ஒரு 25 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த ப்ரோக்ராம் போட்டாரு. நானும் கொஞ்சம் அப்படியே உட்காந்துருந்தேன். நான் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் உட்காந்துருந்தேன். ஒரு 25 மினிட்ஸ் முடிச்ச உடனே என்னோட கால் வந்து அப்படியே ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி ஒரு 100% இது கலர் மாறிடுச்சு. லைட்டா கொஞ்சம் ஷேப்புமே லைட்டா மாறுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி எனக்கு பாடியிலே ஒரு எனர்ஜி நல்லா தெரிஞ்சுது. ஸோ அன்னைக்கு நாங்கள் உடனே டிசைட் பண்ணிட்டு நாங்கள் இம்மீடியட்டா ஒரு நெக்ஸ்ட் வீக்லயே நாங்கள் வந்து ஹீலி வாங்கிட்டோம். இதுதான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து சார் இன்னும் 2 போட்டோ இருக்குப்பா, காமிங்களேன். இந்த மாதிரி இந்த கலர் எனக்கு சேஞ்ச் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நான் வந்து இப்போ எடுத்துட்டு இருந்தேன். டேப்பிங் போடுறது, இந்த மாதிரி கப்பிங் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதையெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு 25 மினிட்ஸ்ல வந்து எனக்கு ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைச்சது. சார் தேங்க்ஸ் ஹீலி, தேங்க்ஸ் பத்ரி சார். இது வந்து நம்ம வந்து இந்த ஹீலி விஷயத்தை வந்து ஒரு ஹெல்த் பார்க்காம அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஒரு ரெமெடி கொடுக்குறோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் மேலும் மேலும் தொடர வேண்டும். நீங்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும். ஹீலி அனைவர் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம். பிரேயர்ஸ் ஃபார் a very very healthy and happy life for you. மிக மிக நன்றி. உங்களுக்கு கொடுத்த பத்ரி சார், அவருடைய டவுன்லைன் எல்லாருமே அவங்க எல்லாருமே சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சேவை வளர வேண்டும். நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிஸ்டர் ரவி வந்துட்டாருங்களா? சுதாகர் சார் நெக்ஸ்ட் விபிஎஸ் இருக்கும் பாருங்க. ஓகே, ஸ்பாட் ரைட் பண்ணுங்க. விபிஎஸ் இருக்கும் பாருங்க. ஹலோ. வந்துட்டா சார். எஸ் சார். Okay. Good evening, doctor. Yeah. Good evening. Are you able to hear my voice? Yes, sir. Hello. Sir, கேக்குது சார். நல்லாவே கேக்குது சார். கேக்குது சார். சொல்லுங்க. ஓகே, இது நான் டாக்டர் சுதாகர், வெட் சர்ஜனா இருக்கேன். உங்களுக்கு தெரியும்.
So this I would like to have my experience with healing. ஒரு நாள் வந்து I have a sudden, already I have a sciatic problem இருக்கு எனக்கு. ஒரு நாள் fine evening வந்து எனக்கு severe pain sciatica with numbness, with radiating pain, severe pain with even I'm not able to walk. ஸோ அந்த சிவியர் டைம்ல வந்து என்னோட ஒய்ஃப் விஜயலட்சுமி எங்க ஹீலியில தான் இருக்காங்க. அவங்களோட ஹெல்ப்போட ஹீலி எனக்கு வந்து ஒரு 45 minutes ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஷயாட்டிக்கா. ஏன்னா அது வந்து ஒன்ஸ் ஒரு முறை ஷயாட்டிக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இட் வில் டேக் 1 week டைம் டு ரிலீவ் மை பெயின். பட் ஹீலி வந்து இந்த ப்ரோக்ராம் போட்ட உடனே எனக்கு வந்து 45 minutes எனக்கு நல்ல ரிலீவ் கிடைச்சிது. உடனே 45 minutes நல்ல ரிலீஃப் கிடைச்சது. உடனே எழுந்திருச்சு 45 minutes அப்புறம் வாக் பண்ணேன். நம்னஸ், ரேடியேட்டிங் பெயின் எல்லாமே குறைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெகுலரா ஹீலி பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ ஹீலி வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் நான் மைசெல்ஃப். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டாக்டர் சுதாகர். ரொம்ப நாளாவே உங்களை நாங்க எதிர்பார்த்துன்னு இருக்கோம். டாக்டர் விஜயலட்சுமி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம். Thank you so much for coming and sharing your experience, doctor. அதுவும் உங்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க உங்களோட கிளினிக்ல இருந்து நீங்க டைம் எடுத்து நீங்க வந்ததுக்கு மிக மிக நன்றி. உங்கள் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்களுடைய ஹெல்த் மேலும் மேலும் வளர வேண்டும். டாக்டர் விஜயலட்சுமியோட சேவையும் மேலும் வளர வேண்டும் என்று ஹீலி குடும்பத்தின் சார்பாக நாங்கள் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ so much. Okay, yes, Mr. Shankar, you have to unmute yourself, Mr. Shankar, and if possible, hello, vanakkam. Mr. For my என்னோட experience வந்து with the healing ஒரு 2 months வந்து நான் ஹீலி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப் வந்து 2 monthsக்கு முன்ன எப்படி இப்போ எப்படி அப்படின்றது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. so many changes in my life. I am a healer. இந்த 22 years வந்து நான் வந்து ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஹீலி என்னோட லைஃப்குள்ள வந்துட்ட பிறகு நான் ஹீல் பண்ற விதமும் நான் என்னோட இன்ட்யூஷன் லெவல்ஸ் so many miracles நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு எது சொல்றதுன்னு தெரியல. டே பை டே என்னோட ப்ராஸ்பெரிட்டி லெவல்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐ டோன்ட் நோ எதை எடுத்து சொல்றது அப்படின்னு தெரியல. பட் ஐ வெரி தேங்க்யூ டு ஷீலா அண்ட் லீனா அண்ட் விகாஷ் சார். நிறைய கைட் பண்ணியிருக்காங்க என்னோட ஆப்லைன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். யா, உங்களுக்கு உடல் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா எந்த விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை சார். எனக்கு மனம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்றது, தென் நிறைய நம்ம வந்து ஒரு லிமிட்டேஷன் ஆன ஒரு விஷயத்துக்குள்ளேயே ஓடிட்டு இருப்போம் இல்லையா. அதெல்லாம் திறந்து ரொம்ப ஓப்பன் மைண்டா இப்ப நிறைய பேரை பார்க்க முடியுது, நிறைய பேரிடம் பேச முடியுது. நம்ம பிசினஸ் சார்ந்தும் நிறைய நபர்கள்ட்ட பேச முடியுது. அந்த ஒரு மாற்றம் இருக்கு. யூஸ் பண்ணீங்க. நீங்க வச்சிருக்கிறது வெப்சைட்னு தெரியுது. நீங்க எந்த விதமான ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணீங்க? அதாவது சில ப்ரோக்ராம்கள் மெயினா நான் வந்து யூஸ் பண்ணது வந்து கோல் சைக்கிள் வந்து அமேசிங். அந்த 1 week வந்து என்னோட லைஃப் வந்து அப்படியே பெரட்டி போட்டது. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னமும் டே பை டே நான் வந்து கோல் சைக்கிள் வந்து யூஸ் பண்றேன். தென் கோச்சிங், டெஃபினெட்லி அந்த கோச்சிங் என்ன சொல்றதுனே தெரியல. அப்படி ஒரு மாற்றம் லைஃப்ல. ஏன்னா கோச்சிங்ல எதை போட்டாலுமே அது உடனடி அந்த பிஹேவியர் சேஞ்சஸ்ல வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு மாற்றம் வந்து தெரியுது. அதனால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. யா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மலேசியா சார். மலேசியா, ஃப்ரம் மலேசியா. நீங்க மலேசியால இருந்து உங்களோட டைம்ல நீங்க வந்து as a healer வந்து எங்க கூட சேர்ந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மேலும் மேலும் உங்கள் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்து வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன் என்ற ஹீலி குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகிறோம். மலேசியால இருந்து உங்க டைம் எடுத்து ஐ திங்க் 10:45 அந்த டைம்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி நன்றி மிஸ்டர் சிவசங்கர்.
அடுத்ததாக சுதா நாகேந்திரன் மேடம். எஸ் மேடம். வணக்கம் வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம். சுதா சென்னையில இருந்து பேசுறேங்க. நான் ஃபர்ஸ்ட் ஷீலாக்கு தான் தேங்க்ஸ் சொல்வேன். ஏன்னா ஷீலா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1.5 year பிஃபோர். நான் இந்த டிவைஸ் வாங்கினதே என் ஹஸ்பண்டுக்காக தான் சார். அவர் வந்து இது என்னது மென்டலி டிசார்டர் அவரு. நானும் அவர் ஒரு 10 to 12 years அவர் இந்த ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. 1.5 year பிஃபோர் வந்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஹஸ்பண்ட்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நான் இதுல இருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் மெடிகேஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்பயுமே அவருக்கு வந்துட்டு ஓகே மெடிகேஷன் சாப்பிட்டா உங்களுக்கே தெரியும் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கு மெடிசன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் எப்பயும் ட்ரௌசியா இருப்பாரு, தூங்கிக்கிட்டே இருப்பாரு, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாரு. ஹலோ, சொல்லுங்க கேக்குது. ஓகே ஓகே. அப்படி இருப்பாங்க. நானும் நிறைய கோயில் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். நிறைய அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணிட்டு என்னோட ப்ராப்ளம் எப்ப சால்வ் ஆகும், அவருக்கு எப்ப குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப அதே வேலையா எப்ப பாரு அப்படியே தான் இருப்பேன். நான் பையனை கூட, எனக்கு ஒரு பையன், அவனை கூட நான் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல. இவருக்கு எப்ப குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் ஷீலா வந்து எனக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது கிடைச்சு நான் வந்து அவருக்கு எப்பயுமே பேட்ச் ஃபிளார், ஆஸ்திரேலியன் புஷ், அப்புறம் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங்லயே அவருக்கு போட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் மேம். அந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது அவர்கிட்ட. ஏன்னா மெடிகேஷன்ல இருக்கும்போது கூட அவருக்கு எப்பயாவது அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப டாக்டர் கிட்ட நாங்க கேட்டா டாக்டர் என்ன சொல்வாரு, இப்ப நீங்க டயபெட்டிஸ்க்கு டேப்லெட்ஸ் மெடிகேஷன் எடுத்துப்பீங்க, அப்ப அதோட வந்து இது சுகர் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும், மெடிகேஷன்ல இருந்தா கூட உங்களுக்கு சுகர் லெவல் சம்டைம்ஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி தான் இதுவும் மென்டல் டிசார்டர் கூட மூட் ஸ்விங்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், நீங்க இந்த மெடிகேஷனே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஹீலி எனக்கு கிடைச்சது வந்து ஒரு காட் கிஃப்டா தான் நான் நினைப்பேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த ஹீலி அவருக்கு ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்த்தோம் மேம். நாங்க அவர் வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து சேஞ்ச் ஆனாலுமே அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. டாக்டர் சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஒரு சில டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டு அவருக்கு பைபோலார் டிசார்டர் அப்படின்வாங்க, சிஸ்னோஃபீனியா அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ்னாலே யாருனாலையும் கரெக்டா அது வந்து என்ன டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடிய மாட்டேங்குது. எல்லாருமே அவங்க மேல டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஹீலிங் மேம் மியூட் ஆயிடுச்சு. மியூட் பட்டுருச்சு. ஹீலி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து வருது. பட் ஆனா அவரால் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு உடனே சீக்கிரமா பேக் டு நார்மல் வந்துட முடியுது. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹீலி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து அவருக்கு அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் சேஞ்சே ஆக மாட்டேங்குது, யாரு பார்த்தாலும் டவுட் வர மாட்டேங்குது. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி இருக்கும், அவருக்கு ஜாப்ல எப்படி நான் சர்வை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயம் இருக்கும் அவருக்கு. ஆனா நான் என்ன பண்ணேன், கரேஜ் ப்ரோக்ராம் நிறைய அவருக்கு போட்டு விட்டுட்டே இருந்தேன். அது போட அவருக்கு என்ன ஆச்சு, ஒரு நாள் அவங்க பாலிடிக்ஸ், அவங்க ஆபீஸ்ல அந்த அவங்களோட பாஸ் கிட்ட அந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிறதுனால அவரே போய் டைரக்டா சொல்லிட்டே வந்துட்டேன், நான் ஜாப் ரிசைன் பண்றேன், எனக்கு ஜாப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவ்வளவு கரேஜ் வந்துச்சு. ஆமாங்க. அப்புறம் நான் அந்த கரேஜ் ப்ரோக்ராம் இப்ப அவருக்கு யூஸே பண்றது இல்ல. சோ அந்த மாதிரி ஆமாங்க. அப்புறம் எனக்கு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றதுனால அவரே எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு, அவங்க மேனேஜர், அவங்க விபி, இந்த மாதிரி நாகேந்திரா பேசுறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் கூல் டவுன் பண்றேன், வேண்டாம் விடுங்க, இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசி சமாதானப்படுத்திட்டு அவர் அது செட்டில் ஆயிட்டாரு. சோ இப்ப அவருக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் வந்து ரெடியா இருக்கேன் ஃபேஸ் பண்றது. ஓகே, நம்ம கிட்ட ஹீலி இருக்கு, நம்ம பாத்துக்கலாம், நம்ம டாக்டரை கூட டிபெண்ட் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது பிசிக்கலா. அப்ப கூட எனக்கு ஹீலி ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு மேம். ஹீலி மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுச்சு, டாக்டர்ஸ் கூட என்னால டாக்டர்ஸ் சைட்ல அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, பட் ஹீலி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் என் பையன் வந்து டீனேஜ்ல இருக்கான், அவனுமே வந்து நல்ல படிக்கிற பையன் தான்.
டீனேஜ் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவனுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு அவனோட ஸ்டடீஸ்ல. அப்ப நான் அவன் கிட்ட பேசுவோம், நானும் பேசினேன் அவரும் பேசுறேன், சொல்லும் போதெல்லாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையாட்டுவான். மார்க்ஸ் கம்மியா இருக்கும்போது அப்ப மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அவன் சொல்ற பேச்சு கேட்டுட்டு இருந்தான். ஆனா எவ்வளவு சொன்னாலும் மறுபடியும் அதே மாதிரி தான் இருந்தான். சோ நான் என்ன பண்ணேன், அவனுக்கு இப்ப 14 இயர்ஸ் முடிய போகுது. சோ இனிமேல் நம்ம சைலண்டா இருந்தா முடியாது, நம்ம ஹீலில வந்து லேர்னிங் ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் போடவே இல்லை. இப்பதான் ஒரு 2 months போட்டுட்டு இருக்கேன். சோ அவன் 9th ஃபைனல் ரிசல்ட்ல கூட அவனோட ப்ரோக்ரஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்ப 10th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப வந்து அவன் கிளாஸ் டெஸ்ட்ல எல்லாம் அவுட் ஆஃப் வாங்குறான். சோ நான் வந்து ரிஸ்கே எடுக்கிறது இல்லை இப்போ. அவனுக்கு நம்ம சொல்லி அவன் கேட்டு அந்த டைம் நம்ம எதுக்கு நம்மளோட எனர்ஜியும் லாஸ் பண்ணி அவனையும் டென்ஷன் படுத்துறதுன்னு சொல்லி 2 days ஒன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் போட்டு விட்டுருவேன். சோ எனக்குமே டென்ஷன் இல்ல, அவனுக்குமே டென்ஷன் இல்ல. சோ ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சோ ஃபேமிலில எல்லாருமே ஹாப்பி ஹீலினால. நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் 6 months பிஃபோர் மேக் ஹீலி கூட வாங்கியாச்சு. வெரி குட். நாகேந்திரா சாருக்கு ஒரே ஒரு ஹீலி தான் கிடைச்சிருக்கு மேடம். இட்ஸ் a very great blessing. உள்ள ஹீலி வர்றது ஃபேமிலி நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a great blessing. மேக் ஹீலி அண்ட் ஹீலி வர்றது. ஆமா சார். ஆக்சுவலி உங்களுக்கு மேக் ஹீலியும் பிளஸிங்கா வந்திருக்கு. ஆனா மிஸ்டர் நாகேந்திராக்கு 3 எக்யூப்மெண்ட் வந்திருக்கு மேடம். 3 விஷயம் பிளஸிங்கா வந்திருக்கு. யூ ஆர் a great blessing. In spite of all this, the kind of smile you have, you have put smiles on so many people's faces today. The way you are narrating, you have courage. அது அவருக்கு courage கொடுத்தோ இல்லையோ, உங்களுக்கு நிறைய courage கொடுத்துருச்சு ஹீலி. Thank you so much for sharing such a wonderful story and narrating it in such a beautiful, positive manner. God bless you. God bless your family. And வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நான் மிஸ்டர் நாகேந்திரா மேலும் மேலும் குணமடைந்து நல்லபடியா நல்ல வேலையில அவர் நீடிச்சு நிலைக்கணும். சுதா நாகேந்திரா மேடம், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எஸ். ஹலோ. எஸ், யா, நீங்க மியூட்ல இருக்கீங்க சௌமியா. Can you pass on to the... Yeah. Go ahead. We are able to hear you. Yeah, hello everyone. Yes. சொல்லுங்க. Go ahead. வணக்கம். I'm waiting for my husband to join. Just give me few minutes. You okay. can... Okay, we'll switch. Yeah. Okay, in the meanwhile, Renuka Devi irukangla. In fact, very, very sorry. In both the earlier testimonials, I forgot to thank Sheila. Sheila, நீங்க ரொம்ப ஒரு அருமையான வேலை செஞ்சிருக்கீங்க by being an angel of healing and spreading this wonderful device to lots of people. Thank you, Sheila. Thank you so much for being a healing angel to Soumya, Sudha Nagendran, and Mr. What do you call Shankar from Malaysia. All of them have benefited through Leena you. ji also. Thank you, Leena madam and Sheila. You're a great blessing to all these people. Thank you, and we pray that you continue your job to everybody. Over to you, Gayatri ma. Okay. வணக்கம். வணக்கம் காயத்ரி. சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பையனுக்கு வந்து இப்போ ஒரு 6 months முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவனுக்கு ஸ்பைன் இன்ஜுரி ஆயிருந்தது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4 months நாங்க பிசியோ வேற பக்கம் பண்ணிட்டு இருந்தோம். 4 months கழிச்சு வந்து கணேஷ் சாரும் பத்தி சாரும் வந்து அவங்க ஹீலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க எங்களுக்கு. இப்ப அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 months தான் நாங்க வந்து ஹீலி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப யூஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் 4 months அதே லெவல்ல அவன் போயிட்டு இருந்தான். பட் இப்போ இந்த ஒரு 2 months அவனுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மூவ்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே அவனுக்கு வந்திருக்கு. சோ அவங்க தெரபிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இவனோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப ஒரு 2 days முன்னாடி கூட வேற ஒரு தெரபிஸ்ட் கனடால இருந்து வந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க. கோ ஹெட். ஓகே. அப்ப வந்திருந்தப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 6 monthsக்கு வந்து இவனோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு.
ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 மாச டிஃபரன்ஸ் என்னன்னா, பிசியோதெரப்பி நாங்க பண்ணிட்டே இருக்கோம். பட் ஹீலியும் வந்து அவங்க கணேஷ் அண்ணாவும் பத்ரி சாரும் சொல்றத போட்டு விட்டுட்டே இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ரிசல்ட் வந்து பார்க்க முடியுது எங்களுக்கு கண்டிப்பா. In fact, thank you for sharing your experience, ma. Probably I'll add to what you're saying. நாங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னால அவங்கள கோயம்புத்தூர்ல போய் அவங்கள பார்க்கும்போது அவங்க சன்னுடைய கால் வந்து இன்ஜூர் ஆயிருந்தது. எந்தவித ஒரு அசைவுமே இல்லை, அவரால் எந்த உணர்வுமே பண்ண முடியல. அவங்க இந்த மாதிரி ஹீலின்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க வந்து அதை உடனடியா நம்ப முடியல. ஏன்னா இது ஒரு புது எக்யூப்மெண்ட், இது புதுசானதுன்னு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் டாக்டர்ஸா இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் வந்து நாங்க நிறைய கால் போனோம், நானும் பத்ரி சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க நம்பி தேங்க்யூ சோ மச் ஃபார் த கான்ஃபிடன்ஸ் காயத்ரி. அவங்க ஹஸ்பண்ட் விஜயும் காயத்ரியும் எங்களை நம்பி அவங்க வந்து அவங்க சன்ன 3 மாசமா இருந்த ஒரு ஸ்பைன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. எடுத்துன்னு வந்துட்டு I think exact September, January 22nd, they got the Healy, and I went there on 22nd and they started this one. அப்போ அவரால் கால் அசைக்க கூட முடியல. அதுக்கப்புறமா மெதுவா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் and constantly Dr. Badri was giving the right kind of programs to be applied and all that. We used to have at least 2 con call per week we used to have, and today we're very, very happy to share this is what the state of affairs is. Working on our heart, that this becomes very, very happy, puts us back to normal, not this and so that we not the entire healing family. We will all pray and bless the whole family that should have this being normal and should be walking normal. Thank you so much, ma. Thank you for coming and sharing this wonderful message. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்க அப்பாக்கும் இதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, அவருக்கும் நான் நாளைக்கு காத்தால we will talk and then we'll see how we can help him also with healing. So I think thank you so much for sharing the miracle that has happened to Viswajit, and on behalf of the entire Healy family, we pray and we bless that Viswajit becomes normal very, very fast and let him go to college and resume his normalcy. And வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்க அத்தனை பேரும் உங்களுடைய விஸ்வஜித் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பம் அனைவரும் வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன் என்று ஹீலி சார்பாக, ஹீலி ஃபேமிலி சார்பாக வாழ்த்துகிறோம். Thank you so much for coming and sharing your experience. Thank you, ma'am. Yeah, Praveen. Go ahead, Mr. Praveen. Hello. Yeah. Hello. Go ahead. So myself Praveen. நான் வந்து 3rd year robotics படிச்சிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்டா வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதனால பிளஸ் கிரேட்ஸ் ரொம்ப ஸ்லிப் ஆச்சு அதனால. ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் டேட் வந்து ஹீலி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹீலி அண்ட் மேக் ஹீலி ரெண்டுத்தையும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து மை கிரேட்ஸ் ஆர் லைக் சூப்பர் குட், லைக் ஒன் ஆஃப் தி டாப்பர்ஸ் இன் மை கிளாஸா இருக்கேன். Wonderful. Very good. Very good. ஸோ அதான் நான் கொஹியரன்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டினியூஸா ரன் பண்ணிட்டே படிச்சிட்டு இருந்தேன். ஓகே, வண்டர்ஃபுல். நீங்க எங்க படிக்கிறீங்க? பிஎஸ்ஜி காலேஜ், கோயம்புத்தூர். ஓ, கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜ். உங்களுக்கு ஹீலி இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு பிரவீன்? நித்யா மேடம். ஓ, நித்யா மேம். Nithya ma'am is the angel who's brought you into Healy. Thank you, Nithya ma'am. Thank you so much for bringing Healy as a blessing on Praveen. I think thank you so much for sharing this, Praveen. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நீங்க வந்து முடிக்கிறதுக்குள்ள கோல்ட் மெடல் வாங்கி எங்களுக்கு இன்னொரு தடவை வந்து டெஸ்டிமோனியல் கொடுங்க, ஓகேங்களா? நான் கோல்ட் மெடல் வாங்கி நித்யா மேடமால நான் வந்து I have become not a class topper, I have become a university topper. நீங்க வந்து சொல்லணும், அதை நாங்க இன்னொரு தடவை வந்து கேட்கணும். God bless you. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். And மேலும் மேலும் உங்களோட படிப்பு நல்லபடியா சிறப்பா இருக்கிறதுக்கு
ஹீலி ஃபேமிலி சார்பாக நாங்க எல்லாரும் வாழ்த்தி உங்களுக்கு வாழ்க நலமுடன், உங்களுடைய அத்தனை பேரும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. உங்களை ஷேரிங்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சௌமியா. மியூட், அன்மியூட் ப்ளீஸ். Yes. சொல்லுங்க. சொல்லுங்க. My husband wanted to eagerly share his experience. இவரு தான் வந்து சொல்லிட்டே இருக்காரு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணனும்ட்டு. So he will share now. நாங்க 3 மாசமா உங்களுக்கு வெயிட் பண்றோம் சார். வாங்க சார். சொல்லுங்க. குட் ஈவினிங். தமிழ் டெஸ்டிமோனி. So talk in Tamil. டாக் இன் தமிழ்னு வந்து என்ன ஒரு தூய தமிழ்ல சொன்னாங்க பாருங்க. சொல்லுங்க சார். ஸோ வந்து இந்த ஹீலிங் என்னோட இருக்கிறது, நான் ஹீலிங் யூஸ் பண்றது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 60 days, அரௌண்ட் 2 months டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னால் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியல. அண்ட் இப்போ லேட்டரா மேபி ஒரு 15-20 days பேக் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இனிஷியலாக எனக்கு வந்து ஹீலி கைக்கு வந்தபோது என்ன அவங்க வந்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு அது சஜஸ்ட் பண்ணது வந்து நான் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. பிகாஸ் நான் இருக்கிற ஃபீல்டு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ எனக்கு வந்து ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ எப்பயுமே வந்து அந்த திங்கிங்கே இருக்கும் நிறைய. ஒரு 3 hours 4 hours கூட தூங்குறது பெரிய விஷயம். ஸோ என்னன்னா ஒரு நிறைய ஒரு கோவம் அடிக்கடி வரும், ஷார்ட் டெம்பரா இருப்பேன், சிட்டுன்னு இருந்துகிட்டே இருப்பேன் எப்பவுமே. He is basically workaholic. ஸோ இது வந்து என்னன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுச்சு. நான் என்ன சொன்னேன், சௌமியா சொன்னாங்க நீங்க இதை எடுத்துக்கங்க, இதை சொல்றத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து என்னன்னா நார்மலா வந்து நான் வந்து 2 நாள் தூங்கலனா கூட பகல தூங்க மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர். 2 நாள் நைட்ல தூங்கலனாலும் கூட பகல்ல தூங்க மாட்டேன். எப்பவுமே எனக்கு தூக்கம் வராது. அதுவும் வேலை இருந்துட்டா இப்படியும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் என் தூக்கத்தை. அப்படிங்கும் போது இதை நான் எடுத்துக்கிட்ட அன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 days என்னால என் மைண்டு டோட்டலா நீ ரெஸ்ட் எடு, அதாவது தூங்கு, நீ ரெஸ்ட் எடு, இதை மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சிருந்தேனே தவிர எனக்கு வந்து நானா நார்மலா சொல்ல மாட்டேன். பிசினஸ் லீவ் விடணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் லீவ் விட சொல்லுவாங்க. இருந்தாலும் நானா வந்து அன்னைக்கு சொன்னேன், இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னால முடியல, ஸோ நான் வந்து தூங்க போறேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். மறுபடியும் மதியமும் அதே சொல்லியிருக்கேன், ஈவினிங்கும் ஆகுது. ஸோ அன்னைக்கு நெக்ஸ்ட் 1 day தூங்கிட்டேன், நைட்டு மறுநாளும் தூங்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நான் காலையில வந்து எந்திரிச்சும் போது எனக்கு வந்து ஒரு புது உலகத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. இது வந்து அதாவது ரொம்ப 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 நாளைக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ரொம்ப டீப் ஸ்லீப் போய் ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சது. ஸோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணீங்க சார்? பியூர் கோல்ட் சைக்கிள். கோல்ட் சைக்கிள் தான் யூஸ். வெறும் கோல்ட் சைக்கிள்லயே? ஓகே. ஆமா, வெறும் கோல்ட் சைக்கிள் தான். அண்ட் செகண்ட் திங் தட் இது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் டேவே ஃபிளாட். ஃபர்ஸ்ட் டேவே வந்து he experienced it very well and அது ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா he got that belief and because of his experience. அதுக்கப்புறம் வந்துட்டு for anything எனக்கு வந்து ஹீலி ப்ரோக்ராம் போட்டு விடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தென் நான் வெளியில அடிக்கடி போறதுனால இவருக்கு ஒரு தனியா ஒரு டிவைஸ் வாங்கிட்டோம். Now you can continue. ஆக்சுவலி வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் ஏன்னா நான் நினைச்சது வந்து ஒரு நார்மலா ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம், அது மேபி தூக்கத்தை கொடுக்கும், அல்லது ரொம்ப நம்ம அசிட்டியா இருக்கோம் தூக்கத்தை கொடுக்கும். பட் இந்த ஒரு விஷயம் அப்படி தூக்கத்தை கொடுத்தது அப்படின்னு நான் அந்த மிராக்கிள் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் தான் அதை பத்தி டீப்பா படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா எனக்கு வந்து பல்வலி ரீசெண்டா வந்தது. ஈவன் அந்த பல்வலி கூட வீங்கிற அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. ஸோ அப்போ நான் வந்து டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து டேப்லெட் கொடுத்தாங்க. பட் அது எனக்கு வந்து அது வந்து கேட்கும். ஈவன் 10-15% கூட அந்த வலி குறையல. பட் லிம்பெட்டிக் சிஸ்டம் அந்த இதை நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம்
ஒரு 3 days கிட்டத்தட்ட ஒரு 6 டைம்ஸ் நான் அந்த ப்ரோக்ராம் போட்டிருப்பேன். என்னால வந்து ஒரு ஒரு 10 சென்டிமீட்டர் கூட வாயை திறக்க முடியாத இருந்த எனக்கு அந்த 3rd டே ஃபுல்லா அது கிட்டத்தட்ட 90% வலி குறைய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆல்சோ நான் நல்லா பேச ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அந்த வலி இருந்த இடம், அந்த பல்லுல கேவிட்டி இருந்த இடம் வந்து சுத்தமா அதுக்குரிய இருந்த தடமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் ஆட்டி பார்ப்பேன் அந்த பல்லு ஏன் நம்ம இப்படிலாம் வந்துச்சு, இப்ப ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லையே, இப்ப நார்மலா நான் சாப்பிடுறேன். இன்ன வரணும் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ். இன்ன வரணும் நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணல. இன்ன வரலும் எனக்கு அந்த பக்கம் வலியும் வரல, வீக்கமும் வரல. சூப்பர். இது ஒண்ணு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்கிற கேள்வியே இதுதான் சார். எவ்வளவு நாள் இது இருக்கும் அந்த இது? அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பதில் நீங்க சொல்லிட்டீங்க. சோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம எடுக்கிறோம்னா இட்ஸ் a permanent cure in most cases. Wonderful. Continue. Sorry. அண்ட் இது வந்து தேர்ட் வந்து எப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து இத ஹீலி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்கிட்ட சொன்னது என்னன்னா, என் பையன் சொல்லுவான், நீங்க நிறைய மாறிட்டீங்க டாடி உங்களுடைய. ஏன்னா நான் வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு இருப்பேன். இப்பெல்லாம் வந்து பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஏதாவது கேட்டா என்னால் பொறுமையா பதில் சொல்ல முடியுது. அண்ட் ஆல்சோ என்ன பிரச்சனை வந்தாலும் இமீடியட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு டல் ஆயிடும். எது எனி ப்ராப்ளம்ஸ் எனி ஃபினான்ஷியல் லாசஸ் அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் அதனோட தாக்கம் இருக்கும். பட் என்னையே என்னால் நம்ப முடியல. நிறைய டைம் ஒரு 4-5 டைம் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்த போது கூட நான் வந்து சொல்லிவிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, பரவாயில்ல, நாளைக்கு சேஞ்ச் ஆயிடும், நாளைக்கு மாறிடும். அவங்க சொன்ன மாதிரி அந்த கரேஜ், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், நிறைய தாட் ப்ராசஸ்லயே வந்து நிறைய சேஞ்சஸ் இன் ஹிஸ் ரொட்டீன். இவங்க அக்கா வந்து பார்த்து நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய நீ மாறி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஆட்டிடியூட் ஆகட்டும், என்னோட பர்சனாலிட்டி ஆகட்டும், என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்துலயும் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வர ஆரம்பிச்சு. ஆக்சுவலி அது வந்து எனக்கு வந்து இப்போ நான் நடுவுல ஒரு 2-3 டேஸ் என்னுடைய மொபைல்ல ப்ராப்ளத்தினால என்னால யூஸ் பண்ண முடியல. அண்ட் கன்ஃபார்மா எனக்கு தெரியுது, அதை யூஸ் பண்ணிட்டு இருந்த வரையிலும் நான் எப்படி இருந்தேன். ஒரு 2-3 நாள் நான் யூஸ் பண்ணேன்னா அதனால எனக்கு எவ்வளவு இம்பாக்ட் ஆகுது நான் மறுபடியும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியுது. மீன்ஸ் நான் அந்த பாசிட்டிவ் வேல்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உணர்றேன். நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்த வரலும் எனக்கு வந்து ஒரு கோயிலுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி எனக்குள்ள இருந்தது, எனக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்தது. பட் ஒரு இப்ப இது இல்லாத போது ஏதோ ஒரு விஷயம் என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் எங்க போயிடுச்சு? வாரண்டி கிளைமுக்கு அமைச்சிருக்கீங்க? இல்ல No, his mobile has got a software issue. அதனால இத ரன் பண்ண முடியல, கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியல. அதர்வைஸ் நான் வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அது வந்து கொஞ்சம் இது சர்வீஸ் போயிட்டதுனால இல்ல. இப்ப இவரு என்ன சொல்ல வராருன்னா, இது யூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணாததுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. இது யூஸ் பண்ணாததுனால இவரு ஹெல்த்தோ தாட் ப்ராசஸோ டிகிரேட் ஆகல. பட் அவரு என்ன நார்மலா இருப்பாரோ முன்னாடி இருந்த மாதிரி இப்ப ஒரு சில இடத்துல எல்லாம் பிஹேவியர் சேஞ்சஸ் தெரியுது. பட் அதை யூஸ் பண்றப்போ நம்மள அந்த பாசிட்டிவிட்டிக்குள்ளரையே வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இஸ் ட்ரைங் டு சே. Wonderful. Thank you, sir. Thank you very much for sharing. In fact, உங்க வீட்ல gold cycle is been a very, very big blessing. In fact, Soumya has lost almost 10 kgs just by using gold cycle. He's given this as a testimonial, and one more testimonial from you for gold cycle. And I have not heard too many people using the what you call lymphatic systems. நீங்க முதல்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. lymphatic system யூஸ் பண்ணி you have got rid of your toothache and pain, jaw pain and all that. That's wonderful, sir. வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. நாங்களும் 2 மாசமா நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம். And the wait has been very, very useful. Thank you so much. And I know Soumya is doing a lot of things. She's being an angel, spreading healing to everybody. உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் சௌமியா. நிறைய பேருக்கு இது ஹீலியை போய் கொடுங்க. ஓகேங்களா? உங்களுடைய thanks to Dr. Vijayalakshmi and Dr. Badri for bringing you to the Healy family. And thank you, sir. Thank you so much for coming and sharing your experience. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
நன்றி. Thank Madhu, you. Madhu, are you there? And can you put your hand up, please? Okay. Go ahead. Ishu. Madam, issue. Hi, hello, I'm Aishwarya actually. Okay. So, Vijayalakshmi ma'am introduced Healy to me. Yeah. I have autistic children. Two of my twins among rendu perume autistic. Actually, Vijayalakshmi ma'am introduced me just before 1 month. அதுலயே நான் வந்து நல்ல டிஃபரன்ஸ் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ஐ எம் ஜஸ்ட் யூசிங் லைக் தே டு நாட் ஸ்லீப் அட் ஆல். இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆஃபா இருக்கு அவங்க ஸ்லீப். அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஃபைன் ஃப்ளோ, கொஞ்சம் தூங்கினா எழுந்துக்கவே மாட்டேங்கிறான்ற அளவுக்கு டீப் ஸ்லீப் போறான் பிகாஸ் ஆஃப் தி ஸ்லீப் சிஸ்டம் Okay. in the Healy. And morning the coherence program is helping him a lot to actually control his behavior in school. Okay. That is helping us a lot. மேக் ஹீலி மட்டும்தான் கொஞ்சம் என்ன சொல்றது, இப்போ ஒரு 2 days எங்ககிட்ட இல்ல, அதனால வி ஆர் லிட்டில் யூனோ பசங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டிருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் கிவன் மை டிவைஸ் ஃபார் சேஞ்ச். ஸோ அந்த ஒரு 2 days கூட ஐ எம் ஃபீலிங் அ லிட்டில் யூனோ கை உடஞ்ச மாதிரி விஜி மேம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான். அண்ட் ஒன் திங் ஐ ஃபவுண்ட் இட் ரியலி ஸ்ட்ரேஞ்ச் தட் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ ஐ யூஸ் டு புட் ஒரு வாரமும் ஆரா செக் பண்ணுவேன். அண்ட் இந்த மேக் ஹீலி ப்ரோக்ராம்ஸ் என்ன வேணும் பசங்களுக்குன்னு போடுவேன். இந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 days பாப்பப் ஆகிட்டே இருந்தது. என்னடா அது பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் போய் 2-3 days பாப்பப் ஆகிட்டே இருக்கே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் ஆட் பண்ணி அது வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆஃப்டர் 1 or 2 days ஐ ஜஸ்ட் கேம் டு நோ வென் நான் வந்து அந்த 3 நாள் கழிச்சு பிளான்ட்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல உள்ளேயே வச்சிருப்பேன். வெளியும் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊத்தாம இருந்துட்டேன்றதையும் நான் மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணிலாம் ஊத்திட்டு அப்புறம் எங்க வீட்டுல ஃபிஷ் டேங்க் இருக்கும். அதை நான் ஒரு சார்ஜ் போட்டேன், சும்மா சார்ஜ் போட்டேன் இருக்கட்டும்ட்டு. ஏதோ தோணிச்சு போட்டேன். அடுத்த நாள்ல இருந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் காமிக்கவே இல்லை. மேபி தட் இஸ் ஆல்சோ கிவிங் சோ மச் எனர்ஜி டு அஸ் தட் இட் ஆல்சோ ஷோஸ் இட்ஸ் ஆல்சோ எக்ஸாஸ்டட். தட் நீடட் எனர்ஜி. அது எனக்கு தோணுச்சு that I wanted to share. Wonderful. Wonderful. Madam, thank you so much for sharing this wonderful experience with your this one. நான் வந்து விஜயலட்சுமி மூலமா மேடம் மூலியமா உங்களையும் நான் கனெக்ட் பண்றேன். Because I am giving this to another community called CLAPS. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. Yes, yes. I've heard, sir. CLAPS is 48 houses. எல்லார் வீட்லயுமே ஒரு autistic children இருக்காங்க. This is a community living of parents of special children. Okay. 48 special children இருக்காங்க அங்க. We are setting up one calming room and we are doing a lot of service to them. So actually அங்க Sanjay sir கிட்ட பேசினேன் sir. Sorry to interrupt. I spoke to Sanjay sir from CLAPS. Okay. He's the founder of CLAPS and yes. I also spoke to him before even after I bought it. I gave him a testimony. My father is a friend of him. So I've also given him a testimony saying Mac Healy is really very helpful for my children. அதுவும் அந்த வாட்டர் சார்ஜிங் இஸ் டூயிங் ரியலி வெரி குட் திங்ஸ்னு நான் சொல்றேன். எனக்கே நான் சொல்றேன், வீடெல்லாம் அப்பப்போ டஸ்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் சென்ஸே ஆகாது. இப்பதான் 1 மாசம் ஆச்சு நான் வாங்கி. ரொம்ப சென்ஸ் ஆகாது. இப்ப ரொம்ப அடிக்கடி வீடு வந்து இந்த கிளியரிங் ப்ரோக்ராம் போட அதனாலதான்றதே நான் 2-3 days ஆகும் எனக்கு ரெக்கலெக்ட் பண்ணி இதனால இப்ப திடீர்னு இப்ப டஸ்ட் பண்றேன் வீட்டன்னு நானே எனக்கே தோணும். நேத்திக்கு தான் நான் வந்து எனர்ஜி கிளியரிங் ப்ரோக்ராம் போட்டேன் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணுவேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே மேபி திஸ் ஆல்சோ டஸ் சம்திங் டு அஸ். எழுந்து போ வேலை செய்ய. Thank you so much, madam. Thank you for sharing. In fact, I'll tell Sanjay Rao sir. Yes, definitely. Definitely, I'll share your experience and you mentioned about him. நான் கட்டாயமா அவர்கிட்ட சொல்றேன். Thank you so much for sharing. And வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். உங்களுடைய ஹீலிங் இன்னும் தொடரணும். உங்க குழந்தைங்க அதை நல்ல பெனிஃபிட் அடையணும். Thank you, Dr. Vijayalakshmi, for being the angel and bringing Healy into your life. And வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன் என்று Healy family சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். Say something to interrupt you. Yeah, please. Go ahead. No, actually, I just wanted to say Vijayalakshmi ma'am has actually been a big angel in my life. பட் அதை தாண்டி கொஞ்சம் அந்த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு லைன்ல தெரிய வரதுக்கு வாட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் வி கேன் யூஸ்ன்றது யாராவது முன் வந்து சொன்னாலோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா
I will definitely connect with you. There are people who are doing, and I'm closely working with lots of people who are, I think, plus claps la work pandradhanaala, I have done quite a bit of experience on that. I will definitely, through Vijayalakshmi madam, I'll connect with you. No, because I'm also a special educator. I can spread my words to the other Yes. special children Will do, who are will do, really in definitely. need of That will this. be great. That We will will be take great. your help And, definitely because definitely. lot of In people fact, are my asking sister, for. my younger Yes, sister is a definitely. special educator, Annapurna. She's also working as a, because her elder son is artistic, and probably I'll connect with you through Dr. Vijayalakshmi, and we'll see how Okay. we can help you further. Definitely. I know For you to Annapurna. spread this, Okay. and for you to become an angel of, Healy for all the artistic children. Thank you Children, so much for yeah. joining. Correct. Thank you. Yeah. Thank you. The next, Thank you. probably you can highlight Madhu Surana. Madhu, Yes. evening. Good Go evening. ahead, Solluma Madhu. Unmute பண்ணுங்க. Unmute please. Unmute பண்ணுமா. Yes. Go ahead. 1 second. Yeah, you're unmuted. Can We can hear you. you hear me? Yeah, we can hear Yes. you. Go ahead. Actually, ஹீலிக்கு நான் ரொம்ப முன்னாடி வந்துட்டேன். But unfortunate or fortunate, I don't know. I could not use it. But last month I started using it. I can feel நிறைய சேஞ்சஸ் நானே என்னால பார்க்க முடிஞ்சது. பசங்களுக்கு யூஸ் பண்ணேன். ஃபேமிலியில எல்லாருக்கும் ஜுரம் வந்துட்டே இருந்தது. ஒருத்தர் சரியானா ரெண்டாவது சரியானா மூணாவது அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ மியூட் ஆயிடுச்சு. Mute ஆயிடுச்சு. You're muted. You're on mute. Unmute, please. Go ahead. Yeah, go ahead. Go ahead. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கணேஷ் ராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. இப்பதான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். I can see lot of changes in my family. Also learning program, my kids have improving little bit. My Okay. health condition is Wonderful. also improved. Yes. Yeah, please tell about how you were running one own medical shop, and now you have stopped that medical shop completely. I would Go say ahead. I was on drugs. I can say that. But Appa, last please, few in a days, mistake, 15, 20 don't days. say that. You were on only I mean on medical the pills, not on medical drugs. this thing. As I'm asthmatic patient. Okay. So my medicine has gone really down. No medicine without any this thing. No, I've stopped it. 80% I've stopped it. Wonderful. Wonderful. 80% கம்மி ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. Okay. In one day I used to take at least 3 to 4 times. Okay. But till morning till night I have not taken any medicine as of now. Okay. Wonderful. God bless you. And Thank you so much. Sure. Thank you so much for using it. Though you bought it 5 months back, I think after a lot of persuasion, you started using it last 1 month back. And I'm very happy to see all the entire family is benefiting, including your studies, children's Thank you so studies, and much. business. Thank you for using it. And you've already started spreading it. You have already given it to 2 people. And may your service and may you be an angel for of Healy for everybody. And next time you should bring people whom you have given for testimony night. Varga Valamudan, Varga Ladamudan. We all from the Healy family, we are blessing your entire family for good health, wealth, and happiness always. Okay, thank you so much for sharing, Madhu. Thank you. Now, பேசுனது கேட்டா freeze ஆயிட்டான். Next. Madhu is completely frozen. Thank you so much, Madhu. Okay, yeah, over to the next person. I think we are moving towards end. Mr. Gokul Raj, if you are available, you can raise your hand. We are not. Mr. Gokul Raj. Gokul okay. Selvaraj. Yeah, Gokul Selvaraj. Sir, நீங்க வீடியோல வரணும் சார். ஒரு நிமிஷம். Yes, sir. வாங்க டாக்டர். வணக்கம். Yes, go ahead, doctor. இப்போ லாஸ்ட் ஒரு 4 to 5 months நான் இப்போ ஹீலி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். Okay, wonderful.
I have seen many changes in my personal life and my personal work also. Yeah. பெரிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கே ஓரளவு நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரிகார்டிங் என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோட இது வந்து டிலேல இருந்த மாரி இருந்துகிட்டே இருந்தது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கெட்டிங் ஹீலி அண்ட் ஒரு ரிப்பீட்டட் இது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே கூப்பிட்டு எனக்கு வந்து இது குடுத்துட்டாங்க. வெரி குட். மியூட் ஆயிடுச்சு சார். மியூட் ஆயிடுச்சு டாக்டர். இன்னும் மியூட்ல தான் இருக்கு. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடா அவங்களே கூப்பிட்டு எனக்கு குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து கரெக்டான டேட் எனக்கு எப்போ முடியுதோ, அடுத்த டேல இருந்தே எனக்கு ப்ரமோஷன் போட்டு குடுத்துருக்குறாங்க இது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸ் தான். அதே மாரி ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு டாக்டரா இருந்தாலும் நம்ம ஓப்பனா சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன். நான் ஒரு சோம்பேறி. என்னோட இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஹீலி வந்ததுக்கப்புறம் இந்த 7 டேஸ் கோல்டு சைக்கிள் ப்ரோகிராம் என்னோட கிளீன்சிங் இது பண்றதுக்கு அவ்வளோ இதெல்லாம் வந்து என்னால எப்பயுமே எந்த ஒர்க்கும் நான் செஞ்சது கிடையாது. பட் இந்த ஹீலி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கரெக்ட்டா செஞ்சேன். இதுல ஒரு இன்னொரு கரெக்ட்டா ஒரு 4த் டே ஒரு 5த் டே வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் எந்திரிச்சு காலையில போடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சார்ஜர் வந்து நான் கிளினிக்ல விட்டு வந்துட்டேன். வீட்ல ஃபோன்ல சார்ஜ் கிடையாது. நான் அன்னைக்குன்னு பார்த்து எந்திரிச்சது லேட்டு. 7:30, 7:45 தான் எந்திரிச்சேன். பட் ஆனா என்னோட காலேஜ்ல பஞ்சிங் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 9:15க்கு நான் உள்ள வச்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 8:00 மேல கிளினிக் வந்து என்னோட சார்ஜர் எடுத்துட்டு போய் முடிச்சுட்டு, ஒரு 8:55க்கு ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கப்புறம் அவசர அவசரமா 9:00 கிளம்பி நான் 9:15க்கு ஆனா போய் வந்து காலேஜ்ல பஞ்ச் வச்சுட்டேன் நானு. ஸோ இந்த மாரி வந்து ஒரு பெரிய எந்த வேலையும் அதான் செய்வேன், வேலை செய்வேன். பட் இருந்தாலும் வந்து கம்மியா செய்றது என்னையவே செஞ்சு வச்சிருக்குது அப்படிங்கிறப்ப இது பெரிய ஒரு இதுதான். இப்ப லாஸ்ட் ஒரு 21 டேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தனஞ்சயன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இது குரூப் ஹீலிங் போட்டிருந்தோம். அதுல ஒரு விஷ் வந்து இது வச்சிருந்தோம். பட் அது விஷ் நடக்கல அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வே வந்து எனக்கு ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் எனக்கு அது. ஸோ இந்த மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீலிங் பர்சனலுக்கும் சரி, இதுக்கும் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்குது இது. அந்த டெஸ்டிமோனியல்ஸ் குடுக்கலாம் தான் இப்ப நானு இப்ப என்னோட ஓபி முடிச்சுட்டு நான் உடனே இப்ப ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நானு இது. தேங்க் யூ. உங்க ஸோ பிஸி தேங்க் யூ ஷெட்யூல்ல தேங்க் யூ ஜாயின் ஃபார் பண்ணதுக்கு ரொம்ப ஹீலிங். நன்றி. கோ அஹெட் சாரி சார். தேங்க் யூ தேங்க் யூ. தேங்க் யூ டாக்டர் ஃபார் இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் பிஸி ஷெட்யூல் நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் உங்களுடைய அஃபிஷியல் லைஃப்லயும் நீங்க மேலும் மேலும் மலர வேண்டும். அண்ட் தேங்க்ஸ் டு யுவர் ஹீலிங் ஏஞ்சல் ஹூ பிராட் ஹீலிங் இன்டு யுவர் லைஃப் தனஞ்சயன் சாருக்கு, அஸ்வினி அவரு பிளஸ் அண்ட் இன்னொன்னு வந்து லீனா. பாத்தீங்கன்னா என்னோட மாமா வினோத் குமார்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல இருந்த இவங்க 2 பேரும் தான் எனக்கு பெரிய ஒரு இது. இப்போ லாஸ்ட் மீட்டிங்ல கூட எங்க மாமா சொல்லியிருந்தாரு, இவன்லாம் வந்து பேசவே மாட்டான், இன்னைக்கு இவனே இந்த அளவு பேசுறாங்கிறப்ப கண்டிப்பா வந்து ஹீலியோட இதுதான் இது அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய சேஞ்சஸ் தான் என்னோட லைஃப்ல இது. சூப்பர். இதுவே இன்னொரு பெரிய டெஸ்டிமோனியல். சோ கண்டிப்பா பேசாதவர்களை பேச வைக்கும் ஹீலி. கண்டிப்பா. மிக்க மிக்க நன்றி. நன்றி தேங்க்யூ கோகுல் செல்வராஜ் அவர்களே. நன்றி டாக்டர். தேங்க் யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்களை இந்த ஹீலி வேர்ல்டுக்கு எடுத்துன்னு வந்த தனஞ்சயன் சாருக்கு நன்றிகள். அஸ்வினி, லீனா மேடம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க் யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நீங்க இந்த ஹீலி எக்ஸ்பீரியன்ஸை மேலும் மத்தவங்களுக்கும் இந்த பிளெஸிங்கை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணணும், மத்தவங்களுக்கும் எடுத்துன்னு போனோம்னு வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று ஹீலி குழுமம் சார்பாகவும் ஹீலி ஃபேமிலி சார்பாகவும் உங்களை வாழ்த்து வணங்குகிறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ் அண்ட் பிரவீன் பாலாஜி இஸ் ஹி தேர்? அது முடிச்சாச்சு. பிரவீன் பாலாஜி முடிச்சாச்சு. ஐ திங்க் ரேணுகா தேவி தான் சங்கர் மலேசியால. ரேணுகா தேவி இருக்கீங்களா? சங்கர் மலேசியா அவங்களுடைய ஓகே யா ஓகே. ஓவர் டு யூ மேடம். ஓகே. ஸோ சார் தேங்க்யூ வெரி மச் டாக்டர். இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சோம்.
இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 12 பேர் ஷேர் பண்ணாங்க அவங்களோட அனுபவங்களை. அண்ட் அதை உபயோகப்படுத்தி மத்தவங்க எல்லாரும் அதை கேட்டு அவங்க எப்படி அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க லைஃப்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு கிடைச்ச ஐடியாவில் இஃப் தே வாண்டட் டு பை அந்த ப்ராடக்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள யார் இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாங்களோ அவங்க கிட்ட பேசி அவங்களோட லிங்கை வாங்கி அவங்க இம்மீடியட்டா ஜாயின் பண்றதுக்கு பெரிய ஒரு வரவேற்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு அனுபவம். ஸோ ஓவர் டு யூ டாக்டர், யூ வாண்ட் டு ஷேர் நன்றி சம்திங்? நன்றி மேடம், உங்கள் முடிவுரைக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த எது அட்டன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தவங்கள தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த ஹீலி பிளெஸிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க உணரணும். அவங்க கிட்டயும் டெமோ இது வரைக்கும் டெமோ வாங்கியிருப்பீங்க, வாங்காதவங்க டெமோ வாங்குங்க. இதோடைய ஞாயிற்றுக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை மதியம் வந்து we are having another program for English. ஓகே, அதுலயும் வாங்க. இதுல நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஷேர் பண்ணுவோம். ஸோ தயவு செஞ்சு அதுல ஜாயின் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அதுல வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அத வந்து கட்டாயமா நீங்க வந்து ஒரே ஒரு நிமிடம் I'll share the மிஸ்டர் ராஜேந்தர் சார் இருக்காரு, அவரும் ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மேடம். அது ஸோ 28 மார்ச் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நமக்கு 8 மணிக்கு we have a English and Hindi testimonial night. Request all of you to join again. And நிறைய பேர் இதுல வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை. தயவு செஞ்சு அதுலயும் வந்து கேளுங்க. உங்களுக்கு டிசைட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஹீலி மிரக்கிள்ஸ், இன்னும் பல டெஸ்டிமோனியல்ஸ் அதுல வரும். தயவு செஞ்சு வந்து அதுலயும் கலந்துக்கங்க. உங்களுக்கு யார் லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, இதுக்கும் லிங்க் அவங்க கொடுப்பாங்க. யூ ஷுட் கம் அண்ட் அட்டெண்ட் தட் ஆல்சோ. ஓவர் டு யூ ராஜேந்திரஜி ஃபார் யுவர் க்ளோசிங் ரிமார்க்ஸ். விகாஷ் ஜியும் இருக்காரு. Yeah, thank you all. It was an amazing sharing. I was able to make out the amazing sharing regarding the health and even the regarding this autistic kids and asked a doctor, and everybody said amazingly, and yeah, it's helping people, and today is the day. For that we will be all working on, so that lot of blessings, and all of you all angels, putting all your efforts and bringing people the transformation in people's life. It's super amazing. And I would love to invite you, our mentor Vikasji, to add few words, and maybe we can close this session then. Thank you so much, Rajendra. Thank you so much, Dr. Ganesh, Nitya ma'am, everybody else, Dr. Badri, Sheila ji, Priya, Leena ji, and everybody, all those people putting so much of effort and organizing such testimony night, which creates such a huge impact. Imagine what business we are into. Now we are promoting a product which is creating such a wave, so much life is touched. Just imagine the situation of autistic parents. Imagine somebody's husband having some challenges, somebody's wife, somebody's children, sometimes they themselves, and they are coming out of these challenges. I was listening to the entire thing all the time, and it cannot happen without each of these leaders' contribution, whether it is leaders from Bangalore, Sheila ji, Ashwini, Leena ji's team, Padmini ma'am, Kirtina ma'am, Vanita, so many of them, and obviously Mustaq, Dr. Navinita, Dr. Badri, Vijay Lakshmi ma'am, so many of you, and of course great support by Rajendra, Mayank ji, and everybody else. Building this business, building this system to change people's life. I was forced to come here, I really wanted to talk because I'm coming this Sunday and Saturday. I will be in Chennai 2 days. So earlier we decided we'll come back the same day. I told Rajendra, no, Sunday we will stay back. It's Ugadi, so let's celebrate Ugadi in Tamil Nadu, in Chennai, right, with the team. So I thought let us be there for one more day and meet as many people. We have so many testimonies coming up on 28th of that is Friday.
in Great. English, hosted by our Senior Vice President Leena ji. So please do invite your people who could not share in Tamil. They can definitely share in English. We have got amazing testimony by a lady who just got started last, Sunita. She's a singer. She'll be coming in English testimony night. She just messaged me. She's also coming to the system on Saturday. She said that she's coming with her friends who are from the same movie industry, Tollywood. And so you will have a lot of celebrities coming to your office, Nitya ma'am. Thank you. So this week, so just imagine, with this powerful product, can't we change our lives? Can't we change people's life? We are changing people's lives, so automatically our life gets changed. Now, I Yes. heard a lot of testimonies about Mag Healy today. It was amazing. I use Mag Healy every day. Today I ran Yes. my plants. I was doing gardening because I was out of station. So taking care of my plant becomes very important for me after I come back. And I was running the plant program for almost 30 minutes today. I have to run more tomorrow. So it is an amazing bliss altogether when we are all together, working together and creating such a powerful impact, in spite having so much of difficulties while explaining or while sharing, because this is not something which is traditionally sold or which is openly spoken about. This is something which we are doing untraditionally, unorganized way, or not in the mainstream way. And with that kind of challenge, we are able to reach and help out so many people. It's a sincere salute to all the leaders who are able to do that. Thank you so much for being a part of my life. Thank you so much for being part of Healy and doing such amazing work. See you in Chennai on Saturday and Sunday. Don't Yes. miss. Welcome. Waiting to see Leena, you. would you like to add something? Over to you, Leena ji. Leena ji is there? Yes, Yeah, yes, he's there. Can you unmute? You have to unmute Yes, it. I'm there. I'm there. Yes. Can you hear me? Yes, yes. Go Loud ahead. and clear. How can I miss such a wonderful testimonies? And I was just enjoying it, because the more we hear testimonies, the more belief and strength we get it an everyday basis. So it was so good, so good. And even though I never thought that I'll attend, I thought maybe Tamil I will not be able to understand it so much, but I was able to understand, because that the energy doesn't have any language, and we don't need any language to understand the love, the feel, the healing which the people is going through, and the tone, the way the person was saying. I mean, I was shocked. The scar picture which they showed, how drastically that change has happened with Healy. So when I saw that, I left all my meetings. I started concentrating on testimonies only. So how can we miss testimonies? And thank you so much for conducting this, Dr. Ganesh and Nitya ma'am. It's so wonderfully Thank you. both of you are doing. And it's a blessing to have both of you in our Thank tribe, you. and so beautifully you have conducted. And I feel it's your energy which is making Chennai grow. It is your energy which is making people so much of transformation coming in. So thank you so much for what you are doing and how you are doing, and please continue. More and more blessings to both of you. And Thank you. I'm super thrilled for the Friday session. So all of Yes. you guys, see you Yes. on Friday with more amazing testimonies coming up. So Yes. thank you so much. Let's have a super blast this month. Thank Thank you. Bye you. bye. Yeah, love you all. Bye bye. Thank Thank you. you. Thank you. Yes.